பாஸ் அவுட் ஆகி 2010-11 வந்து சென்னையில் அப்பார்ட்மெண்ட் பண்ணேன். அப்போ அந்த டைமில் அதோட ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா. சரிங்களா? அப்போ வந்து ஃப்ரெஷர் தான், பிஇ முடிச்சிருந்தேன். இப்போது கரண்ட்டாக எம்இ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ முடிக்கும் போது 2009 முடித்தேன். இப்போ என்ன 2025, எனக்கு 35 ஏஜ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அந்த டைம்ல சவுதி மற்ற கண்ட்ரிஸ் போனனால மாஸ்டர் டிகிரிஸ் வந்து பண்ண முடியல. ஸோ எதுக்கு இப்போ எம்இ பண்றேங்கிறத நான் சொல்றேன்னா, படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஏஜ் பார் கிடையாது. இப்போ நார்மலா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 22 வயசு 23 வயசுல வந்து ஒரு ஸ்டடீஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, படிக்கிற வயசு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டடீஸ் வந்து யாருமே வந்து தொடர மாட்டாங்க. ஸோ இந்த 2009 இந்த 15-16 வருஷம் கழிச்சு எம்இ பண்றோம்னா, அந்த சிவில்ல நம்ம வந்து ஒரு எஜுகேஷனை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், அந்த ஸ்டடீஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எம்இ முடிச்சுட்டு அடுத்து பிஹெச்டி எம்ஃபில் முடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ படிக்கிறதுக்கு வந்து வயசு கிடையாது, அதோட நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்க இருக்கிற சென்டர்ல இப்போ நீங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க சொல்லித்தர எல்லாமே நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கா? நான் இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்த டைம்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லை, போயிட்டாங்க. எல்லாருமே ஜாபுக்கு போயிட்டாங்க. ஸோ எப்பவுமே இந்த தொழிற்கல்விங்கிறது வந்து நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் கத்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அது இன்னைக்கு நார்மலா இப்போ ஒரு எலக்ட்ரிக்கலா இருக்கட்டும் இல்லை ஒரு மெக்கானிக்கலா இருக்கட்டும், இப்போ நம்மள்ட்ட ஒர்க் பண்ற லேபர்ஸே வந்து பாத்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து காலையில 8 மணிக்கு வருவாங்க, அவங்க வந்து ஈவினிங் 5 o'clock போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளவு சேலரி கொடுக்குறோம்டா, நார்மலா ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு எவ்வளவு சேலரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு? 500-600 ரூபா. வேற 1000 ரூபா. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான நார்மல் எக்ஸ்பீரியன்ஸான உள்ள எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சேலரி. சரிங்களா? இப்ப மாசத்துக்கு என்ன ஆயிடுச்சு? 30,000 ஆயிடுச்சு. இதே இன்னும் ஹை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு எவ்வளவு சேலரின்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபா. அப்படின்னா மந்த்லி என்ன ஆயிடுச்சு? 45,000 ஆயிடுச்சு. இது எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொண்டில தான், சென்னையிலயோ இல்ல பெங்களூர்லயோ கிடையாது, நம்ம சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எப்படின்னா வந்து நார்மலா இந்தியாவுல இதே நீங்க கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா, நார்மலா ஒரு பில்டிங்ல இன்ஜினியர் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்களோ அதே ப்ராஃபிட்டை வந்து எலக்ட்ரிஷியன் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஒரு பில்டிங்க்கு 1.5 to 2 லட்சம் ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ தொழிற்கல்விங்கிறது இப்படி ஒரு சென்டரு நம்ம ஊர்ல இப்படி வந்து அமைஞ்சுக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. அது ஒவ்வொருத்தவங்களும் இந்த கல்விக்காக நீங்க போனீங்கன்னா நார்மலா இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க 3 லட்சம் ரூபா நீங்க பே பண்ணணும். நார்மலா இந்த ஐடிஐ கோர்ஸ்க்கு வந்து டிப்ளமோ கோர்ஸ் எதுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நம்மளுக்கு ரன் பண்ணி தந்தது இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம அதை பெரிய அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிடைக்கிற டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே இலவசமா கிடைக்கிற பொருளுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குமான்னு தெரியாது. ஆனா எஜுகேஷனை தேடி நம்ம பல இடங்களுக்கு நம்ம போகணும். இன்னைக்கு எம்ஏ நான் படிக்கிறதுக்கு 3 லட்ச ரூபா நான் பே பண்ணிருக்கிறேன். இப்ப இந்த கோர்ஸுக்கு நார்மலா வெளியே நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா, குறைஞ்சது 2 லட்ச ரூபா இல்லாம இந்த கோர்ஸ் நீங்க படிக்க முடியாது. அப்ப இப்பேற்பட்ட கோர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டாங்க. ஸோ கிடைக்கிற ஒவ்வொரு டைமையும் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அதுபோக அல்லாஹ்வுடைய கிருபையில பக்கத்திலேயே மஸ்ஜித் இருக்கு. தொழுகையோட ஒரு மார்க்க கல்வியோட ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுலதான் நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியே இருக்கு. வெறும் நம்ம பெர்ஃபெக்டான எலக்ட்ரிஷியன் பெர்ஃபெக்டான மெக்கானிக்னு சொன்னா நம்ம மறுமையில ஜெயிச்சிடலாமா? ஜெயிக்க முடியாது. நான் இன்ஜினியர்னு சொல்றேன், 100 பில்டிங் கட்டிடன்னு சொல்றேன், என்னோட தொழுகை இல்லை, நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அல்லாஹ் வந்து நீ என்ன பெரிய இன்ஜினியர் கேட்பானா டாக்டர்னு கேட்பானா? இது வந்து இந்த உலகத்துக்கான தேவை, நம்ம வாழ்வாதாரத்துக்கான தேவைக்காக நம்ம இந்த கல்வியை படிக்கிறோம். அதோட மார்க்க கல்வியோட சேர்த்து உங்களுக்கு தொழிற்கல்வி தர்றாங்கன்னா இது ஒரு பெரிய கிஃப்ட். இன்ஷா அல்லாஹ் அதை பெரிய அளவுக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கிறணும். ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியனோட எஜுகேஷனா இருக்கட்டும் இல்ல சைனீஸோட எஜுகேஷனா இருக்கட்டும், இன்னைக்கு சைனாவில பாத்தீங்கன்னா இங்க என்ன தொழிற்கல்வி சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் கிளாஸ்லயுமே ஸ்கூல்லையுமே ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாங்க. காலையில ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் நடக்குது இல்ல கெமிஸ்ட்ரி நடக்குதுன்னா ஆஃப்டர்நூன்ல வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கலா உங்களுக்கு போயிடும். இப்ப டைரக்டா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கீங்க. பிராக்டிக்கல் கிளாஸ்ன்னு சொல்லும் போது இன்னைக்கு நார்மலா இந்தியாவில் ஒரு 45,000 50,000 உங்களால சம்பாதிக்க முடியுதுன்னா இது வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட் சொல்ல, டெய்லி லேபர் பேசிஸ்ல உள்ள சொல்லிட்டு இருக்கேன்.
இதே நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போயிட்டீங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 8 to ஒரு 12 ஒரு 15% ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதே ப்ராஃபிட்டை தான் ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரோ மெக்கானிக்கல் கான்ட்ராக்டரோ எடுப்பாங்க. இன்னைக்கு இந்த சர்டிபிகேட்டோட நீங்க துபாய் போனீங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், 5000 திரம்ஸ் சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னா இங்க சொல்லி கொடுக்கறத வந்து நம்ம ஒவ்வொரு இதுவுமே வேற விளையாட்டு போக அந்த ஸ்கூல் காலேஜ்ல இந்த டைம் பண்ற மாதிரி பாஸ் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம அந்த டயத்தை கழிச்சிடக்கூடாது. எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே சைட்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. காரணம் என்னன்னா கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறத வந்து யாருமே அதை சரியா கவனிக்கிறது இல்லை. ஏதோ டைம் போனா போதும்னு நம்ம அந்த மாதிரி பொழுதை கழிச்சிடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தராங்களா, அதுல புரியலையா, அதிகமா நீங்க வந்து டவுட்ஸ் கேட்கணும். டவுட்ஸ் கேட்க உங்களுக்கு அதுல வந்து நாலேஜ் கிடைக்கும். உடனே அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும், இது வருதான்னு சொல்லிட்டு வரணும். இல்லாட்டா உங்க பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சவங்கள்ட்ட வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இப்படி ஒரு கல்வி கிடைக்கிறதும் அதை நம்ம பயன்படுத்துறதும் எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. வேற உங்களுக்கு இதை படிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோங்கிற ஐடியா யாருக்காவது இருக்கா? கான்ட்ராக்டர் ஆக போறீங்களா, இல்ல யார்ட்டையுமே அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க இப்ப செப்பரேட்டான கான்ட்ராக்டர் ஆக போறீங்களா, இல்ல அப்ராட் போலான்னு ஐடியா பண்ணீங்களா? யாருக்காவது ஐடியா இருக்கா? இதுக்கப்புறம் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன?